ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். நேற்றுக்கு நல்ல வின்னிங் நண்பா. நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரியே 3 போர்ட்லேயுமே நல்ல வின்னிங் எடுத்திருந்தோம். 1 PM சரி, 6 PM சரி, நம்மளுக்கு 8 PM சரி. ஸோ 5/5/2026 நம்மளுக்கு பழைய அந்த 3 ட்ராவுக்கு அப்புறமா பயன்படுத்தின எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. நேற்றுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3, 8 ரெண்டுமே நம்மளுக்கு ஹிட்டு. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 834. ஸோ 3, 8 அப்படியே நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ 3, 8 நம்மளுக்கு ஒன்றா வருங்கிற எனக்கு அதிகப்படியான சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் நான் டபுளில் கொடுத்தேன். ஆனால் அது என்னென்னா நம்மளுக்கு சிங்கிளில் ஹிட் ஆகிக்கிடுச்சு. ஸோ டபுளில் நான் வந்து 338 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 388 கொடுத்துருந்தேன். ஸோ ஒருவேளை ட்ரிபிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 333 அண்ட் 888 நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே சிங்கிள் போலில் நம்மளுக்கு 83 மட்டும் எடுத்து நம்மளுக்கு பெயர்ஸில் இந்த இடம் நம்மளுக்கு வின்னிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் 1 PM பொறுத்த வரைக்கும். 6 PM நம்மளுக்கு சேம் தான். 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஜஸ்ட் மிஸ் நம்மளுக்கு இந்த 370ங்கிறது ஜஸ்ட் மிஸ். ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 379. ஸோ இங்கே நம்ம வந்து 370. ஸோ 0 அல்லது 9 தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 0 அல்லது 9க்கு 0க்கு பதிலாக இந்த இடத்துல 9 வச்சு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் போர்டு. ஸோ இது நம்மளுக்கு நேற்றுக்கு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி 8 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கவர் ஆயிருந்துச்சு. ஸோ 8 PMல நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 6, அதே மாதிரி இங்கே ஃபுல் போர்டு நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு நல்ல வின்னிங், ஃபுல் போர்டுமே வின்னு. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 961. ஸோ நம்மளுக்கு ரோலில் பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு நல்ல வின்னிங். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நேற்றுக்கான நம்மளுடைய 3 ட்ராவுமே வின்னிங்கான நம்பர்ஸ். இன்றைக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமைக்கு கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். 6/5/2026 1 PM 6 PM அதோட நம்ம 8 PM. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு நல்ல வின்னிங்ஸ் இருந்துச்சு 3 போர்ட்லையுமே. ஸோ இன்றைக்கி நம்ம சேம் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கெஸிங்கில் தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 1 PMக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 1 PM பொறுத்த வரைக்கும் ஆல் போர்ட் இந்த ட்ரா 1 PMல நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கிறது 1 அல்லது 5. 1 அல்லது 5 இந்த ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்ட் நம்பராக கிடச்சிருக்கு. 1 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய 3 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டில் நம்ம வந்து பவர் நம்பர்ஸை வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு 834. ஸோ 83 கிடச்சிருந்துச்சி. ஸோ 834 இந்த ட்ராவில் டச்சுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ 4 அவுட் டிஜிட் நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வந்து அவுட்டில் இருக்குது. ஸோ 8 அல்லது 3க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 8ஐ 3ஐ வச்சு இந்த 1 5 சொல்லிட்டு முடியுமான்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஃபார்மெட்டில் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது வந்து 4 தூக்கி விட்டுட்டோம்னா 4லேருந்து நம்மளுக்கு ஃபார்மெட் கிடைக்கவே இல்லை. ஏன்னா தொடர்ந்து 4 வந்ததுனால. ஸோ இப்போ நம்ம வந்து 1 5 எடுத்திருக்கோம். 5 to 8 5 to 8க்கு சான்ஸ் இருக்குது. அதோட 162க்கு சான்ஸ் இருக்குது. 189க்கு சான்ஸ் இருக்குது நண்பா. 189க்கு சான்ஸு. அடுத்ததாக பார்த்தோம்னா 561க்கு சான்ஸ் இருக்குது. மறுபடிக்கும் 4க்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு நண்பா. ஸோ 4 அந்த ட்ராவில் நம்ம தூக்கி விட்டுருந்தோம். ஆனால் ஃபார்மெட்டில் வந்து 4க்கு மறுபடிக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 எடுப்போமா இல்லை விட்டுருவோமா? ஸோ 4 வேணான்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டாம். ஸோ உங்களுக்கு 4 கெஸிங்கில் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக 4 அடிச்சிருக்காங்க. அதனால் நான் வந்து 015
ஸோ நம்மளுடைய இந்த 1-5 தான் வந்து ஃபுல்லாக போர்டுக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே பெய்ட்ஸ் ஆகிற மோண்டு எனக்கு தோணுது. ஒருவேளை நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கேம் ஒருவேளை நம்மளுக்கு இதுலேருந்து டச், அதாவது நம்ம சிங்கிள் கெஸ்ஸிங்டாலே நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகும் போர்டு டபுள் ஆகிடுச்சுன்னா. ஸோ சப்போர்ட்டுக்கு வந்து 8-8ஐயும் 3-3ஐயும் ஒரு சான்ஸுக்காக வச்சுக்கோங்க. 8-8 3-3 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுக்கலாம். ஸோ ஃபார்மட் படி நம்ம 1-5 தான் எடுத்திருக்கோம். கேம் டபுளுக்கான சான்சஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 8-8 அல்லது 3-3 இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி சிங்கிளாக இருந்தால் இழந்து வரதான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 6 PMக்கு என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் ஓப்பனாக நம்ம ஃபார்மெட்லேருந்து தான் நான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லைவாக கொடுக்க முடியாதுங்கிறதுனால வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். ஸோ ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வரோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. 6 PMக்கு என்னென்னு பார்ப்போம். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் வந்து 0 அல்லது 5 எடுக்கலாம் நண்பா. 0 அல்லது 5 நம்ம வந்து 0 அல்லது 9ன்னு எடுத்திருந்தோம். ஆனால் 9 வந்து 3 தடவையாக நம்மளுக்கு வந்து C-போல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 6 PM ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 1-2-9 அடித்தாங்க, 4-0-9 அடித்தாங்க. அடுத்து நேற்றைக்கு வந்து 3-7-9 அடித்தாங்க. C-போலில் ஃபுல்லாகவே 9 அடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அதனால் மறுபடியும் 9 உள்ளக்க வருமாண்டா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. டபுளில் வேண்டாம் வரலாம், மற்றபடி வந்து சிங்கிளில் உள்ளக்க இறங்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டேன், இதான் நம்பர்னு எடுத்துடாதீங்க. அதனால் 0-5 வச்சு 3 டிஜிட்டில் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 9 டபுளில் அடிக்கலாம். 9 C-போலில் தானே அடிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி AB போர்டு கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 990 வரலாம் அல்லது 995 வரலாம், இல்லைன்னா 050 வரலாம். ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா இந்த 3 நம்பர்ஸை நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிளுக்கு 2 நம்பர்ஸ் எடுப்போம். ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 3-7-9. ஸோ 3-7-9 ஃபார்மெட் எங்கே இருக்குது? ஓகே. ஸோ 3-7-9 வரதா இருந்துச்சுன்னா 0-5க்கு இந்த ட்ராவில் 0-5க்கு கிடச்சிருக்கிறது வந்து 5-6-0 எடுக்கலாம். 5-6-0 ரெண்டும் ஒன்றா கலந்து தான் வருது. அதுக்கப்புறமா 7-0-2. ஸோ ஏற்கனவே 0 B-போலில் இருக்கிறதுனால 7-0 எடுப்போம். 7-0. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 6 PM உடைய நம்பர்ஸ். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ 8 PMக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பழைய நம்பர் 8-6 வந்து இன்னும் அவ்வளோவா இறங்கலை கீழே. அதனால் வந்து மறுபடியும் 8-6 கையில் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ 8-6 நம்பர்ஸே இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம 8-6 எடுக்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 6, அதுக்கு முந்தின நாளில் நம்மளுக்கு 8. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு 8 PM வந்து வின்னிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு 8-6 மறுபடியும் கையில் எடுப்போம். ஒருவேளை ரெண்டும் சேர்த்தாப்பில் பெய்ட்ஸில் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 6 அல்லது 8 மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ 8-6 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 3 டிஜிட் நேற்றுக்கு வந்து 961 ஃபுல் போர்டு நேற்றுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் எப்படின்ட்டு. 961 ஃபார்மெட்டு 961. ஓகே, 961 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 6-8 கவர் ஆகிறதா இருந்துச்சுன்னா 4-1-8. 4-1-8க்கு சான்ஸ் இருக்குது. 4-1-8. அடுத்ததான் 7-8-2. அடுத்ததான் 7-8-3.
652 652க்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 652 856 பார்த்தீங்களா, 2 சேர்ந்தாப்புல பெயர் வருது பாருங்கள். ஸோ ஃபார்மெட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், 2லையும் சேர்ந்தாப்புல. ஏன்னா வந்து 2 நம்மளுக்கு பழைய நம்பர். ஸோ தனித்தனியாக இறங்கிருச்சு, 2 ஒன்றா இறங்கணும். எப்படி நம்மளுக்கு வந்து 1PM வந்து 3 8 ஒன்றா இழுத்தாங்களோ பவர் நம்பரை வச்சு, அதே மாதிரி தான். ஸோ பவர் நம்பரோ இல்லை லைன் நம்பரோ ரெண்டுமே பழைய நம்பராக இருந்துச்சுன்னா ஒன்றா தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 856ன்னு ஒன்றா கிடச்சிருக்கு. மறுபடியும் 2 ஒன்றா சேர்ந்த மணிக்கு நம்பர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சிக்ஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதோட நம்பர்ஸ் இல்லை. 782 எடுத்திருக்கோமோ, 782 எடுத்திருக்கோம். 785 எடுக்கலாம். ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் 2 தடவை அடிச்சிருக்காங்க. அப்போ 785 எடுக்கலாம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 782 எடுத்திருக்கோம். 785க்கும் சான்ஸ் இருக்குது. 785க்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்முடைய 5 நம்பர்ஸ். ஸோ ஃபார்மெட்லேருந்து நான் டேரெக்டாக எடுத்து கொடுத்துக்கிட்டு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை குறைச்சி எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம். பொறுமையாக போனால் வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுண்டா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் 8PM உடைய கெஸ்ஸிங். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுக்கு 3 ட்ராவுமே நம்மளுக்கு ஹிட்டு கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ரா எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 1PM 6PM 8PMக்கு எடுத்திருக்கோம், புதன்கிழமை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் தான். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.